ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் இட்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நட்ஸ் ஊற வைக்கிறப்ப எப்பயுமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க, நட்ஸ் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு. இப்போ வந்து 3 கப் இட்லி மாவுக்கு 1 கட்டி வெல்லம் எடுத்துருக்கிறேன். நான் அதை மைக்ரோவேவனில் வச்சு ரீஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெல்ட் ஆகியிருந்தால் வடிகட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த தண்ணியாக லிக்விடாக ஊற்றும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாவை. வெல்லம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பும் தேங்காயும் எடுத்துக்கணும். இது மேலே தூவி விடுறதுக்கு பாசிப்பருப்பை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றி இப்போது மேலே பாசிப்பருப்பும் தேங்காய் துருவலும் போட்டு நம்ம எல்லா இட்லி ஊற்றி ரெடி பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் திறந்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் இட்லி ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணிட்டேன்.